சுருக்கமாக கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானம் செய்வோம். 1 ராஜாக்கள் 17:1 வாசிக்க கேட்போம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. எலியா பாகால் வணக்கத்தை ஆகாப்பும் ஜெசபேல், யோசேபேல், தமிழில் யோசேபேலும் ஆகாப்பும் அந்த அப்படியே பாகால் வணக்கத்தை கொண்டு வந்தது நிமித்தம் கர்த்தர் தேவனா இந்த பாகால் தேவனா என்பதை மக்கள் அறிந்து கொள்வதற்காக, இந்த நிர்வாகத்தை திணறடிப்பதற்காக, அந்த ராஜரீகத்தை தத்தளிக்க வைக்கத்தக்கதாக ஒரு ஜெபத்தை செய்தார். ஆண்டவரே, மழையை நிறுத்துங்க, தண்ணீர் கிடைக்காம போட்டோம், விவசாயம் இல்லாத போட்டோம், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாத போட்டோம். ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனே, மழையை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்து போடுவீராக என்று ஜெபம் பண்ணிட்டார். எப்பவுமே மனுஷனுக்கு சில தட்டுப்பாடுகள் வந்தாதான் கர்த்தரை நோக்கி பார்ப்பான். ஒரு சேலஞ்சிங் வரணும். தேவ பிள்ளைகளை, இப்போ கூட இந்த சூழ்நிலை நாம் பயப்பட வேணாம், பதட்டம் தேவையில்லை. நமக்கு பீதியும் வேணாம், பதட்டமும் வேணாம். டோன்ட் பி பேனிக், டோன்ட் பி ஆன்சைட்டி, ரெண்டும் தேவையில்லை. தேவ ஜனங்கள் தேவனை சார்ந்து இருக்கிறோம், நமக்கு தேவையில்லை பதட்டம் பீதியும் வேணாம். திஸ் இஸ் எ சேலஞ்சிங் பீரியட். இது ஒரு சவால் நேரம். யார் தேவன், யார் வல்ல தேவன், மனுஷனா தேவனா? இந்த உலகத்துடைய நிலைமை என்ன ஆகும் கர்த்தர் கைவிட்டா என்பதை பார்க்குற நேரம். தேவ ஜனங்களை எப்படி கர்த்தர் காப்பாற்ற போகிறார், எப்படி நடத்த போகிறார்? மேன்மையாய், சாட்சியாய், மகிமையாய் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. அது மாதிரி ஒரு சேலஞ்சிங் பீரியடில் ரொம்ப விசுவாசத்தோடு, ஜெபத்தோடு, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம காத்து கொண்டு இருக்கணும். கர்த்தர் எப்படி நடத்த போகிறார், என்னெல்லாம் இன்னும் நடக்க போகுதுன்னு தைரியமாக இருக்கணும். என்ன ஒன்று, நாம் ஆயத்தமடைந்து பரிசுத்தமடைந்து ஒப்பு கொடுத்து கிளீனாக கர்த்தர் முன்பாக ஜெபத்தில் இருந்து நம்ம வெயிட் பண்ணோம்னா நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பீரியட் இதுதான் நம்ம சொல்ல முடியும். இது ஒரு ரொம்ப வாஞ்சியான நேரம்தான், கர்த்தர் எப்படி நடத்த போகிறார் என்று. இப்போ தண்ணியும் வானா குடிக்க, விவசாயம் வானா, எல்லாத்தையும் அடைச்சிருங்கன்னு சொல்லிட்டார். தண்ணியை அடைச்சிருங்க, மெயின் வழியை. டிப்ளோமேட்டிக் வார், ஞானபூர்வமான யுத்தத்தை ஏலியா பண்ணிட்டார். நிறுத்துங்க ஆண்டவரே. அப்போ அவரும் தானே இந்த பூமியில் இருக்கார், அவருக்கும் தானே சாப்பாடு வேணும், அவருக்கு தானே தண்ணி வேணும். அவர் போய் கீரியாத்து ஆற்றங்கரையில் உட்காந்து கொஞ்சம் ஓட்டுற தண்ணி எடுத்து குடிக்கிறார். காகம் அப்பம் கொடுக்குது, உங்களுக்கு எல்லாம் அது நல்லா தெரியும். அதுவும் தண்ணியும் தீர்ந்து போச்சு. காகம் கொண்டு அப்பம் இறைச்சி கொடுத்து சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் கேட்கும் போது ஒரு விதவை வீட்டுக்கு போன்னு சொல்லி கட்டளையிட்டார். இப்படி அவரும் கஷ்டம்தான் படுறார், அவரும் இந்த நேரத்தில் கஷ்டப்படுறார். ஆனாலும் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நிறுத்துங்க, பரவாயில்ல ஆண்டவரை நிறுத்துங்க அப்படின்னார். தேவச்சனமே, சிரமம் இருந்தாலும் எலியாவை எப்படி அந்த காலத்தில் போஷித்தாரோ அந்த தேவன் உன்னையும் என்னையும் போஷிக்க வல்லவர். ஹல்லேலூயா. பயப்படாத. எப்படி சாப்பாடு வரும், எப்படி நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லாத. உனக்கு எனக்கும் தெரியாத காக்கா கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஓ, சாரிபாத்தின் வீட்டில் நடந்த அற்புதங்களை போல ஊற்றி எடுக்கும், சுரக்கும், அற்புதம் நடக்கும். எலியாவின் தேவன் தான் நம்முடைய தேவனும். ஹல்லேலூயா. பதறாதீங்க, உங்களையும் நடத்துவார், என்னையும் நடத்துவார். எப்படி வாழ போறோம்னு சொல்லி பயப்படாத. அந்த கேள்விக்கு இடமே கொடுக்காத. என் கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் நடத்துவார்னு சொல்லு. தேங்க்யூ லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த ஜெபத்தை குறித்து யாக்கோபு 5:17 என்ன சொல்கிறார் வாசிக்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஹல்லேலூயா. கருத்தாய் ஜெபிச்சான். வேதம் அவனை குறித்து சாட்சி கொடுக்குது. அவன் ஜெபம் இட்ஸ் a meaningful prayer. கரெக்டான ஜெபம், சரியான விண்ணப்பம் பண்ணா அப்படின்னு பரலோகம் சேப்பா குத்துது, அங்கீகரிக்கிறது. அப்ப கருத்தில்லாத ஜெபம் இருக்குது, கருத்துள்ள ஜெபத்தை இருக்குது. கருத்து இல்லாத ஜெபத்தை நாம் செய்யக்கூடாது தேவ பிள்ளைகளே.
நம்ம கூட கருத்தாக தான் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தேன். பாரத்தை குறித்து, உன் ஆன்மாவை குறித்து பாரம் உனக்கு இருக்கணும், உன் குடும்பத்தை குறித்து இருக்கணும், உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை குறித்து அக்கறை உனக்கு இருக்கணும், நீ ஐக்கியப்பட்டு கர்த்தருடைய வழிநடத்தின சபை குறித்தும் அந்த மெய்ப்பனை குறித்தும் உனக்கு நல்ல அட்டாச்மெண்ட், உனக்கு நல்ல ஃபெலோஷிப் இருக்கணும், அதை குறித்து பாரம் உனக்கு இருக்கணும்னு ஸ்டெப்பாக உனக்கு சொல்லி கொடுத்தேன். ஏலியா இஸ்ரவேல் ஜனங்கள் மக்களுக்கு கர்த்தர் யார் என்று காண்பிக்கிறதுக்காக தான் ஜெபத்தை பண்றாரு. கர்த்தர் தேவனா பாகால் தெய்வமா? ஏன் இங்க பாக்குறீங்க? ஏன் இந்த பக்கம் சாடி போறீங்க? ஆகாப்பு ராஜா சொன்னாலும் நீங்க போயிருவீங்களா? கர்த்தர் யார் அப்படி நிரூபிக்கவே இந்த ஜெபத்தை செய்து நிறுத்துங்க ஆண்டவரேன்னு சொன்னாரு. வேதம் சொல்வது கருத்தான ஜெபம் என்று. மழை நிறுத்தப்பட்டது கருத்தான ஜெபம். அந்த சந்தர்ப்பத்திற்கு தேவையான ஜெபம் தேவையாய் தேவன் அதை கேட்டார், நிறுத்தினார். அப்ப கருத்துள்ள ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். கருத்து இல்லாம நீங்க பாரம் இல்லாம அவசியம் இல்லாம வளவளவலான்னு செய்கிற எந்த ஜெபத்திற்கும் உங்களுக்கு கேட்கப்படாது, உங்களுக்கு பதில் வராது. சில பேர் ஜெபம் பண்ணுனவே பண்ணின்னு இருக்கிறீங்க, ரொம்ப நேரம் பண்ணணுன்னு பண்ணுறீங்க. அந்த ஜெபத்தில் எந்த பாரம் இல்லை, எந்த கருத்து இல்லை, எந்த அவசியமும் இல்லை. அந்த ஜெபத்திற்கு எப்படி பதில் கொடுப்பார்? அவசியம் இருக்கணும், பாரம் இருக்கணும், அந்த ஜெபத்துக்கு அர்த்தம் இருக்கணும். எதுவுமே இல்லாத பண்ணினே இருக்காங்க. நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் ஊழியம் செய்ய நான் அண்ணாநகரில் ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சுருந்தோம். அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் வந்துருச்சு. அவங்க எங்களெல்லாம் கூப்பிட்டாங்க, நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நாங்களாம் 2-3 பேராக போயிருக்கிறோம். அங்கே ஒரு அண்ணன் வந்துட்டார், ஒரு மூத்த அண்ணன். நாங்கள் அப்போ 22-23 வயசு தான், அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும். சரி ஐயா வந்துட்டார், மூத்த விசுவாசியாச்சே, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னோம். நாங்கள் சரியாக கேட்க வச்சுட்டு ஜெபம் பண்ண சொன்ன நேரம் 5 மணி. 6 மணிக்கும் அவருக்கு முடிக்கல. அந்த பர்த்டே குழந்தைக்கு 1-2 வந்துருச்சு, அழுது. அவர் அந்த வாசப்படியில் கதுவாண்ட நின்று ஜெபிக்கிறார், வழியே இல்லை போகிறதுக்கு. அது அட்டாச்ட் பாத்ரூம் உள்ள வீடு இல்லை, ஒரு சின்ன வீடு. அப்போ நான் என்ன சொன்னேன், எனக்கு ஒன்றும் தெரியல. நான் தட்டி சொன்னேன், கதவை தட்டி அந்த சோஃபாவை தட்டி சொன்னேன், அம்மா பிள்ளை குழந்தை நீ அழாதம்மா, அழாதான் அழுது. ஐயா இப்போ ஜெபம் முடிச்சிருவாரு, என்ன இப்போ முடிச்சிருவாருன்னு சொல்லி அப்படி தட்டி சொன்னேன். அப்போ கூட நிறுத்துகிற மாதிரி இல்லை, 6:15 தான் நிறுத்தினார். அதுக்கப்புறம் தான் அவரை சொல்லி ஒதுங்க சொல்லிட்டு குழந்தைய தூக்கின்னு போய் வாஷ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் கேக் வெட்டுறதுக்கு வந்தோம். என்ன தெரியுமா ஜெபம் பண்ணாரு? இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதமாக இந்த வருஷத்தை ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு ஜெபம் பண்ண சொன்னோம். நாங்கள் ஆண்டவரே இந்த வீட்டுக்காக இந்த குழந்தைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரேன்னு போய் உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. போலியோ அட்டாக்காக இருக்கிற குழந்தைகளுக்காகவும் அட்டாக் ஆகக்கூடாது என்பதற்காகவும் ஜெபிக்கிறேன் அப்படின்னு போய் அமெரிக்காவுக்கு போய் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு இங்கிலாந்துக்கு போயிட்டு கடைசியில் கப்பல் மார்க்கும் விமான மார்க்கும் ட்ரெயின் மார்க்கத்தில் போகிறவங்களெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு அடுக்கின்னு போயினே இருந்தார். இது என்னதான் ஜெபம்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ எல்லாருடைய மனநிலையும் மாறி போச்சு. 1.25 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக அந்த ஜெபம் போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா அது கருத்து இல்லாத ஜெபம். விமான மார்க்கத்தில் போகிறவங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன், கப்பல் மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். இப்படி யார் ஜெபம் பண்ண சொன்னது? கப்பல் மார்க்கத்தில் எல்லா உலகத்தில் இருக்கிற கப்பலில் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க, விமானத்தில் போகிறவங்களெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க. இது என்ன விண்ணப்பம்? ஒரு பாரம் இல்லாத அக்கறை இல்லாத நீண்ட ஒரு ஜெபம். தேவ பிள்ளைகளே, நான் உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஜெபத்தை செய்யாதீங்க தயவு செய்து. ஏனென்றால் அந்த ஜெபத்தினால எங்களுக்கே பல வேதனைகள், ரொம்ப கஷ்டம். எப்படி தான் அந்த நேரத்தை கடப்பதுன்னு எங்களுக்கே தெரியல. அப்போ விசுவாசிங்க என்ன செய்வாங்க பாருங்க. ஏசப்பா இதை குறித்து சொல்லுகிறார். மத்தேயு 6:7 வாசிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதிக வசனிப்பினால தங்கள் ஜெபம் கேட்கப்படும் சொல்லி ஏசப்பா சொல்றாரு. நிறைய நீங்க வீணா போட்டு வார்த்தையை அளப்பாதீங்க. உண்மையாக நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தால் தனி ஜெபத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஜெபிங்களேன். சில குடும்பங்களில் குடும்ப ஜெபத்தில் உட்காந்து போய் சில பிள்ளைங்க தூங்கிடுறாங்கன்னு அடிக்கிறாங்களாம் பேரண்ட்ஸ். அப்போ நானும் அவங்கள போய் கேட்கும் போது அந்த குழந்தை சொல்லுது, அம்மா ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுது அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, அந்த குழந்தை தூங்கிடுது இந்த பொண்ணு, ஐயா கொஞ்சம் கண்டிங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டால்
அம்மா ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுதா எனக்கு தூக்கம் வந்துடுதுன்னு. அம்மா எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன்னா ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம் ஏன் அப்படின்னு. குடும்ப ஜெபம் நிச்சயமாக அதெல்லாம் தப்பு பண்ணாதீங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது. சின்ன சின்ன குழந்தைய வச்சுருக்கிறவங்க 20 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் முடித்து அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க. நீங்கள் போய் தனியாக பண்ணுங்க பேரண்ட்ஸ். அதனால் உங்கள் பாரம் அவங்களுக்கு வராது. சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லா ஸ்தோத்திரத்தை பழகி ஸ்தோத்திரம் சொல்ல சொல்லி ஒரு வசனத்தை படித்து கொடுத்து ஒரு கோரஸோ ஒரு பாடலையோ ஒரு வரியை சொல்லி கொடுத்து அழகாக 2 நிமிஷம் எல்லாரையும் அவங்கள ஜெபம் பண்ண வச்சு கர்த்தர் நம்மளை எப்படி போஷிக்கிறான்னு சொல்லி சாட்சி அவங்க முன்னாடி சொல்லி அன்னைக்கு நடந்த சாட்சி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு 20 நிமிஷத்தில் அந்த ஜெபத்தை முடிங்களேன். இன்ட்ரெஸ்டாக அந்த குழந்தைங்க உட்காருவாங்க. அது கருத்தாக இருக்கும். ஆகவே தேவ பிள்ளைகளே, கருத்தை தேவன் விரும்புகிறார். நீடித்த நேரம் நீ ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை. குடும்பத்தில் சின்ன சின்ன குழந்தைய உட்கார வச்சுட்டு அப்படி நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் போய் அதை முடிச்சுட்டு அந்த பிள்ளைங்களாம் தூங்கிட்ட பிறகு 9 மணி 10 மணிக்கு போய் முட்டி போட்டுங்க. 12 மணி வரைக்கும் கூட ஜெபிங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தரோட உறவாடுறது நல்லது. அந்த ஞானத்தை நீங்கள் யூஸ் பண்ணணும் பேரண்ட்ஸ். ஹல்லேலூயா. ஏசப்பாட்ட வந்து 100க்கு அதிபதிக்கு உதவி செய்ய முடியாக வேண்டுறாங்க. வந்து அங்கே வேண்டும் போது வேதம் சொல்லுது அவங்க ரொம்ப கருத்தாக வேண்டுறாங்களாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். ஹல்லேலூயா. Thank you Lord. கருத்தா சொல்றாங்க ஏசப்பா அந்த 100க்கு அதிபதிக்கு நீங்க உதவி செய்யலாம், அவன் பாத்திரனா இருக்கிறான், ஜெப ஆலயத்தை இந்த பகுதியில் கட்டி கொடுத்தான், அவன் யூதன் இல்லாத இருந்தாலும் யூதருக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்தான், நிறைய நன்மையை யூதர்களுக்கு செய்கிறான், நீங்கள் ஒரு நன்மையை செய்யுங்க ஏசப்பா அவனுக்கு அப்படின்னு கருத்தாக வேண்டுனாங்களாம். அங்கே சொல்லுது கருத்தாக வேண்டுனாங்க. ஆகவே இதுவரைக்கும் கருத்தில்லாத ஒரு நோக்கம் இல்லாத ஒரு ஜெபம் இருக்குமானால் தயவு செய்து அதை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்க. நேற்று ஒரு இடத்துல கூட ஒரு உதாரணம் சொன்னேன். ஜெப வாழ்க்கை ஒரு இலக்கிலிருந்து ஒரு கப்பல் தொடங்குமானால் சமுத்திரம் பெருசாக இருக்குது. 3 பகுதி சமுத்திரம் தானே, நிலப்பரப்பு ஒரு பகுதி தானே. எங்கே போனோன்னா போயினே இருக்கலாம். கப்பலில் டீசல் மட்டும் இருந்தால் போதும், போயினே இருக்கலாம். எங்கே போய் முடியும்னு ஓட்டுறவனுக்கே தெரியாது. கப்பல் எடுக்கிறவன் இங்கே எடுக்கிறான்னா அடுத்து சிங்கப்பூரில் போய் இந்த சென்னை ஆர்பார்லேருந்து இந்த கப்பல் எடுக்க போகிறேன், சிங்கப்பூர் ஆர்பாரில் கொண்டு போய் நிறுத்த போகிறன்ற நோக்கம் உடையவனாக இருந்தால் தான் அங்கே போய் நிறுத்துவான். இல்லைன்னா சமுத்திரம் தான் பெருசாக இருக்குது, போயினே இருக்க வேண்டியது தான். அந்த மாதிரி தான் ஜெபம் கூட ஒரு நோக்கத்தோடு இருக்குமானால் அந்த ஜெபம் கருத்துள்ள ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. கருத்தாய் ஜெபிங்க. ஏன்னா பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது கூட அதை எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 14:15. இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஆவியோடும் பாடுவேன், அபிஷேகத்தில் நிறைஞ்சும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அபிஷேகத்தில் நிறைஞ்சிட்டு கருத்தை விட்டுட்டு தம தம தமான்னு குச்சிட்டு நான் போயிட மாட்டேன். அபிஷேகத்தில் நிறைஞ்சி இருப்பேன், கருத்தும் நிறைஞ்சி இருப்பேன். அல்ல, மீண்டும் வாசிக்க கேளுங்க. இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஹல்லேலூயா. தேவஜனமே, உன் ஜெப வாழ்க்கையை சீரமைத்துக்கொள். கர்த்தர் விரும்புகிறது கருத்தான ஜெபம். கருத்தான ஜெபம், தேவையான ஜெபம், உண்மையான ஜெபம், உணர்வான ஜெபம், உத்தரவாதமான ஜெபம், பாரம் நிறைந்த ஜெபம். அந்த நேரத்திற்கு உங்கள் வீட்டுக்கு என்ன தேவை, ஊழியத்துக்கு என்ன தேவை, இந்த தேசத்துக்கு என்ன தேவை, கரெக்டாக வைத்து நீங்கள் ஜெபிங்க. ஒரு கால் நீங்கள் பெரியவங்களாக இருந்து கூடி ஆன்லைனில் ஜெபிக்கிறீங்கன்னா 1 hour நீங்கள் ஜெபிக்கலாம், தப்பு இல்லை. ஃபேமிலி ப்ரேயர் மட்டும், சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிற ஃபேமிலி ப்ரேயர் மட்டும் 20 minutes 25 minutesக்கு மேலே போகாதீங்க. பெரிய பெரிய பசங்க இருப்பாங்கன்னா ஒரு 1/2 hourலேருந்து 45 minutes வரைக்கும் உங்கள் குடும்ப ஜெபத்தை செய்யுங்க, தப்பு இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிங்க, விண்ணப்பங்களை அனுப்புங்க, ஒன்றுபடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஸ்தோத்திரம்.